செம்பரப்பாக்கம் ஏரி திறப்பு குறித்து விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் வெள்ள சேதம் குறித்து தமிழக ஆளுநர் டாக்டர் ரோசையாவிடம் திரு கருணாநிதி நேற்று புகார் மனு அளித்தார். அதில் செம்பரப்பாக்கம் ஏரியை முன்கூட்டியே திறந்துவிடப்பட்டிருந்தால் டிசம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் அதிக அளவு தண்ணீர் திறக்கப்பட்டதை தவிர்த்திருக்கலாம் என தெரிவித்துள்ளார். செம்பரப்பாக்கம் ஏரியில் 33,500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டதாக அதிகாரிகள் கூறினாலும் 1,00,000 கன அடி வரை திறக்கப்பட்டதாக கூறப்படுவதாகவும் மனுவில் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் தண்ணீர் திறப்பு குறித்து முறையாக அறிவிக்கப்படவில்லை என்றும் இதில் பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் இடையே முறையான ஒருங்கிணைப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஆட்சியின் பொறுப்பற்ற நடவடிக்கையால் சென்னையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் வெள்ளம் குறித்த முன்னெச்சரிக்கை புறக்கணிப்பு, கவனக்குறைவு, பொறுப்பற்ற தன்மையை ஆகியவையே இந்த அளவு பாதிப்புக்கு காரணம் என்றும் கருணாநிதி தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார்.